பருத்தி விவசாயத்தில் 20 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே செய்ய வேண்டிய 2 முக்கியமான வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எருவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வயலுக்கு தேவையான பூச்சி மருந்து எப்படி செலுத்துகிறோன்னு பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது ரோக்கரு 1/2 லிட்ரு வாங்கியிருக்கேன். 500 ml. ஒரு டேங்குக்கு 50 mlன்னு போட்டால் 10 டேங்கு வரும். 10 டேங்கு 4 மாவுக்கு அடித்தா போதும். 400 குழி, 300 + 100 குழி, இதுதான் மொத்த நிலத்தோட அளவு. இதுக்கு 10 டேங்கு அடித்தா போதும். இதை 50 mlன்னு கலந்து 10 டேங்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஃபுல்லாக. செடியை நல்லா இந்த மாதிரி நல்லா நினைக்கும் போது பூச்சி தாக்கங்கள் இல்லாமல் செடி நல்லா செழிப்பாக நல்லா ஊட்டமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் 20 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே தவறாமல் எல்லோரும் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. அதனால் செடிகளுக்கு அதிக அளவு பூச்சி தாக்காமல் ஓரளவு செடிகள் நல்லாவே இருக்கும். இந்த கட்டத்தில் இதை அடித்து முடிச்சுட்டு ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வச்ச 2 எருவு இது வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த எருவு எல்லாம் சேர்ந்து நம்ம முதல் வீடியோவில் பார்த்தோம்னா செடிக்கு பக்கத்தில் மட்டும்தான் களைகள் வெட்டியிருப்போம், நடுவில் வெட்டியிருக்க மாட்டோம். அதனால் 2-3 எருவு வச்சதுனால பட்டத்துக்கு நடுவில் உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே களைகள் மண்டி இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரியே பருத்தி விவசாயம் மட்டும் கிடையாது, மற்ற எந்த விவசாயத்தை எடுத்தாலும் இந்த களை மேலாண்மை ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். களைகளை எந்தளவுக்கு கட்டுப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம பயிரிட்டிருக்க பயிர் நல்ல அளவுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எவ்வளோ களைகள் இருக்குது பாருங்கள். செடியே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக களைகள் மண்டிடுச்சு. அதனால் இந்த மாதிரி வயல் காயறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆடு மாடுகளுக்கு இதை ஒரு தீவனமாக அறுத்துட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் அறுத்துக்கிட்டே இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா கை டிராக்டர் விட்டு அடிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. இது பாருங்கள், இதில் செடியே கண்ணுக்கு தெரியாது, செடிக்கு இடையில இருக்குது பாருங்கள். இடைக்கு இடை வெட்டியுமே இந்த அளவுக்கு களைகள் இருக்குது. கோடப்புழுதி ஓட்டி டிராக்டர் விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் செஞ்சதுலேயே இவ்வளோ களைகள். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஆளுக்கு மேலே டெய்லியும் பில்லை இருப்பாங்க. அப்பயும் அந்த அளவுக்கு களைகள் கட்டுக்குள்ளே வராது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 3 அடிக்கு பட்டம் இடைவெளி விட்டுருப்போம். அதுக்கு இந்த மாதிரி கை டிராக்டர் வர சொல்லி அந்த கை டிராக்டர் நடுவில் விட்டு அடிக்கும்போது நடுவில் உள்ள பில்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா எல்லாமே காலி ஆகிடும். நல்லா ஆழமாக நல்லா கீழே இறக்கி ஓட்ட சொன்னால் ஓரளவு அடிக்கும்போது இருக்கிற எல்லா பில்லுமே செத்துடும். அப்போ செடிக்கு செடி நம்ம ஏற்கனவே களை வெட்டியிருக்கோம். களை வெட்டினதுனால செடிக்கிட்ட அதிக அளவு பில்லு இருக்காது, நடுவில் தான் அதிக அளவு பில்லு இருக்கும். அதனால் இப்படி நடுவில் விட்டு ஓட்டும்போது வயல் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 100க்கு 800 கேட்பாங்க. ஆனால் இந்த அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி 700 கணக்கு பண்ணி வாங்கிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு படிகாசு 200. அவ்வளோதான் இந்த வண்டிக்காக செலவு பண்ணோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு நடுவில் உள்ள பில்லு எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிடுச்சு. செடிக்கு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே களை வெட்டினதுனால அதிக அளவு களை இருக்காது. இப்போ என்னென்னா அடுத்த தடவை இதை மண் அணைக்கும் போது அந்த நடுவில் உள்ள பில்லில் போய்ட்டு மண் சேரும்போது அந்த பில்லு எல்லாமே அழுகிடும். அதனால் இப்போ ஓரளவுக்கு செடிகள் நல்ல தெளிவாக தெரியும். நம்ம கண்களுக்கு தெரிகிற அளவுக்கு செடி இப்போ தான் தனித்தனியாக இருக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். அதனால் களை வெட்டுறதோட இந்த வேலை 2வது மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை. பருத்தி விவசாயத்தை பொறுத்த மட்டும் அந்தந்த நாட்களில் அந்தந்த வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிடணும். எருவு வைக்கிறது, மருந்து அடிக்கிறது, களை வெட்டுறது, அப்புறம் டிராக்டரை விட்டு களை அடிக்கிறது, அப்புறம் மண் அணைக்கிறது, அப்புறம் பூச்சிகள் ஏதாச்சும் பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதுக்கேற்ற மருந்து கொடுக்குறது, அப்புறம் சப்பை வைக்கிற நேரத்தில் சப்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ரே வாங்கி பண்ணணும். அந்த டைமில் பூஸ்டரும் இந்த ரோக்கரும் கலந்து அடிக்கும்போது நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அந்த வேலை பார்க்கணும். இப்போ அந்த டிராக்டர் ஓடின இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிகள் அடிபட்டு சாஞ்சி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கல் பக்கத்தில் உள்ள மண்ணை எடுத்து வச்சு நிமித்து வைக்கணும். அது நிறையா வண்டி போகிற பாதையிலே ஒரு ஆளை விட்டு ஃபுல்லாக நடக்க சொல்லணும். செடிகள் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அந்த செடியை எடுத்து நிமித்து வைக்கணும். ஓரளவு லைட்டாக சாஞ்சிருக்கும், அந்த செடி எல்லாத்தையும் எடுத்து நம்ம நிமித்து வைக்கும்போது அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்லாவே வந்துடும். அந்த மாதிரி கவனித்து ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது செடிகள் உங்களுக்கு ஃபீல்டில் அப்படியே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது.
தொடர்ந்து அடுத்தது வயலில் என்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.